அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்றதை நான் நம்புகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்ட மாதிரி மேடவாக்கமில் ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட், அதுவும் 50 to 55 lakhs கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட், அதுவும் செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேடவாக்கம் விஜிபி புஷ்பா நகர் தெரியும் பார்த்தீங்களா? யமகா ஷோரூம், SBI பேங்க், அதுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு 900 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாரு 50 to 55 lakhs ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அவரு கேட்ட மாதிரியே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க இருக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே மேலே போய் சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேடவாக்கம் விஜிபி புஷ்பா நகர் இருக்குது பார்த்தீங்களா, அது பேக் சைட்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா கிரைசர் கிங் ஸ்கூல் இருக்கும். கிரைசர் கிங் ஸ்கூலுக்கு பேக் சைடில் வந்தீங்கன்னா கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 900 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த வீட்டோட பில்டப் டீட்டெயில் எல்லாமே நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லிடுறாங்க. இந்த வீட்டுக்கு யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70% யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஸாகவே என் கூட வாங்க, ஒன்றுமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்வே 2 சைடுமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 16 வீடு இருக்குங்க. 16 வீட்டுக்குமே வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 8 கார் பார்க்கிங், இந்த பக்கம் 8 கார் பார்க்கிங். எக்ஸிவி டைப்பில் நீங்கள் இன்னோவா கார் வச்சிருந்தாலும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங். இந்த ஷீட் எல்லாமே நம்ம போட்டது தாங்க. கவர்டு கார் பார்க்கிங்கில் இந்த பக்கம் வந்துடும். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. அண்ட் கிரவுண்ட் வாட்டருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சம்புமே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்டி டேங்க்குமே வந்துடும். ஒன்றுமே நம்ம மேலே போய் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு மேலே போய் பார்த்து ஒன்றுமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பார்க்க போகிற வீடு ஸ்டெப்ஸ். நம்ம ஸ்டேர்கேஸ் ஏறி வந்தோடனே பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இந்த வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டோட ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் தாங்க. மெயின் டோர் நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்கூட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம். நல்லா உள்ளே வந்துடலாம். டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா பக்கத்தில் ஆளுங்க தான் இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம பேசுறது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுல்ல, அதனால தாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ட்ரிப்பர் பாயிண்ட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 15 years ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 15 years ரன் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து அந்த டைமில் ட்ரிப்பர் பாயிண்ட் இப்படி தான் இருந்தது. பட் 3 phase நமக்கு EB கனெக்ஷன் தான். நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது போர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் நம்ம இங்கே பார்த்துடலாம். ஏன்னா நான் கீழே உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருந்தேன், அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிருப்பீங்க. நான் லொக்கேஷன் வைஸ்லேருந்து எல்லாமே இங்கே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் விஜிபி புஷ்பா நகர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். மேடவாக்கமில் யமகா ஷோரூம் ப்ளஸ் SBI பேங்க். மேடவாக்கமில் ஒரே ஒரு பிரான்ச் தான், SBI பேங்க் இருக்கும். SBI பேங்க்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 900 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரைசர் கிங் ஸ்கூல். அப்படியே நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, பில்லாபாம் ஸ்கூல் இருக்குது. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் சுற்றி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 15 years ஆகுது. ஆல்மோஸ்ட் 15 years ரன் ஆகிட்டே இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16 வீடு. அது மட்டும் இல்லைங்க, 4 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க. ஒரு பிளாக்ல பார்த்தீங்கன்னா 4 வீடு, கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு நமக்கு செப்பரேட்டாக வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு கார் பார்க்கிங் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வீட்டுக்கு பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 945 square feet பில்டப் ஏரியாவும். அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்பவே மாட்டீங்க, 691 square feet. அதாவது 700 square feetக்கு 9 square feet தாங்க கம்மி. 691 square feet நமக்கு கால் கிரவுண்டுக்குமே மேலே இந்த வீட்டுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடுவாங்க. நீங்கள் மேடவாக்கமில் நல்ல யூடிஎஸோட ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 lakhs கோட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக தான் கோட் பண்ணிருக்காங்க. உடனே மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ சைட் விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் நான் இன்னும் கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். லிவிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வென்டிலேஷனுக்காக 4 விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் தான். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிவிசி, அதாவது பாத்ரூம் டோர் மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ண பிவிசி போட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோவாக இருக்கட்டும், மற்ற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்துடலாம். இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் நம்ம டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆப்போசிட்டில் கார்னர் சோஃபா கூட போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா தாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் நமக்கு லிவிங் ஏரியாவில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட் இந்த வீட்டுக்கு. அது என்னன்றத சொல்கிறேன், வாங்க பால்கனி போயிடலாம். பால்கனி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல காற்றுங்க. அது மட்டும் இல்லை, லேக் வியூ பாயிண்ட். அதாவது சில பேர் தான் சொல்லுவாங்க ஹைரைஸ் பில்டிங்கில் லேக் வியூ பாயிண்ட்டு, லேக் வியூ பில்டிங் அப்படின்வாங்க. நம்மளது தாங்க உண்மையான லேக் வியூன்னு ஐயோ தண்ணி வந்துருமா அப்படின்னு தான் பயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நான் மேடவாக்கமில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து மேடவாக்கமில் தான் இருக்கேன். எனக்கு இந்த லொக்கேஷன் ரொம்பவே நல்லா தெரியும். அதனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், என்ன தான் லேக் இது பக்கத்தில் அப்படியே லேக் வியூவாக இருந்தாலும் நமக்கு தண்ணி எல்லாம் மழை டைமில் இது வரைக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக விசாரிச்சு பாருங்கள். மழை டைமில் எவ்வளோ மழை வந்தாலும் நமக்கு தண்ணி இங்கே மேலே ஏறி வராதுங்க. ஏன்னா இதோட நம்ம வந்து மேடில் இருக்கும். இதோட டவுன் ஸ்லோப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பெரிய ஏரியிலேருந்து இந்த ஏரிக்கு வரும். இந்த ஏரியிலேருந்து நமக்கு பள்ளிக்கரணைக்கு போகும். இங்கேயே வந்து நிற்காது. அண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒயிட் கலர் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பிலாபாங் ஸ்கூலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் த கிங் ஸ்கூல் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு மேடவாக்கமில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி, பெரிய பால்கனியாகவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 அடி ஸ்பேஸில் அழகாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்மே போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்ஸ் ஏதாவது வைக்கிறீங்கன்னா அதுக்கான ரேக் கொடுத்துருக்காங்க. துணி காய போடுற தந்தால் இங்கே நம்ம போட்டுக்கலாங்க. நீங்கள் மேலே மொட்டை மாடிக்கு போனோன்னு இல்லை. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியாவில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு வாஷ் பேஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் தண்ணி டேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீட்டோட தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தண்ணி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. எதனாலனா நம்ம ஆஃபீஸ்க்கு பின்னாடியே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. எதனால் சொல்கிறேன்னா, இந்த லொக்கேஷன் நல்லாவே தெரிஞ்சதால் சொல்கிறேன். இந்த ஏரியாவில் தண்ணியாக இருக்கட்டும், கிரவுண்ட் வாட்டராக இருக்கட்டும், வென்டிலேஷனாக இருக்கட்டும், சன்லைட், அதுக்கப்புறம் ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாங்க. காமன் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் கிளாஸ் ரேட்டில் தான் போட்டிருக்காங்க. இன் ஃபியூச்சரில் நீங்கள் வெஸ்டர்னில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெஸ்டர்ன் போடலாம். அதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் 8 பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷ் பேஷனுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வாஷ் பேஷன் வைக்கல, வாஷ் பேஷனுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷ் பேஷன் வைக்கணும் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது கிச்சன். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள், அக்காக்களுக்கு, அம்மாக்களுக்கு தான் கிச்சன்னா ரொம்ப பிடிக்கும். கிச்சனை தான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணி நேராக வீடு பார்க்க வரீங்கன்னா நேராக வந்து கிச்சனுக்கு தான் போவீங்க. இந்த கிச்சன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். எதனாலன்னு தானே கேட்குறீங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேஷியஸாக. அதை உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. 10க்கு 11 சைஸில் நல்ல பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு 6க்கு 4 அப்படி அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா 8க்கு 6, 8க்கு 8 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு 10க்கு 11 சைஸில் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்களே பாருங்கள், திங்ஸ் வைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ வுட் ஒர்க்கில் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து வுட் ஒர்க்கில் சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடை வாங்குறீங்க அப்படின்னா எந்த வேலையும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு க்ளீனிங் ஒர்க் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா அவரே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் பேசிக்கான கலர் தான், பேசிக்காக ஒரு கோட்டிங் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த பெயிண்ட் க்ளீன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அழகாக க்ளீன் பண்ணி இந்த வீடை புது வீடாக கூட நீங்கள் மாற்றிக்கலாங்க. அண்ட் வுட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஆர்ஓ வாட்டர் போடுறீங்கன்னா இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிச்சன் சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு பாருங்கள்,
கரெக்டான ஹைட். நான் சில வீடியோஸில் தான் சொல்லுவேன், கிச்சன் ஸ்டேஜ் எப்பவுமே வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோ ஹைட் தான் தேவைங்க. இதுதான் கரெக்டான ஹைட். ஒரு 2.5 அடி, மேக்ஸிமம் 3 அடி, மேக்ஸிமம் போயிட்டிங்கன்னா 3 அடி அவள் தான். அதுக்கு மேலே கிச்சன் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது. இந்த கிச்சன் வந்து கரெக்டான ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனும் ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. ஆர்ஓ வாட்டருக்கு தனியாக டேப் பாயிண்ட் நமக்கு இங்கே வந்துடுங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க பூஜை ரூம் செட் பண்ணிருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் பூஜை ரூம் செட் பண்ணல அப்படின்னா இந்த இடம் இன்னும் ஸ்பேஷியஸாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜுமே வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாருமே தூக்கி ஹாலில் வச்சுருங்க. அதெல்லாம் தேவையில்ல. ஹால் நீங்கள் நல்லா ஸ்பேஷியஸாக ஃப்ரீயாகவே விட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜுமே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அடி, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அடி போடுவாங்க. இவங்க வந்து 4 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்க. ஸோ இந்த இடத்துல தான் கிளாஸ் வச்சு திங்ஸ் வைக்கிறீங்கன்னா கிளாஸ் வச்சுருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட ஒவ்வொரு பெட்ரூமே பார்த்துடலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லை, காமன் ரெஸ்ட் ரூம் தான். அது வந்து வெளியே இருக்குது. இந்த வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டாக் வுட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டாக் வுட்டில் தான் இந்த பெட்ரூமுக்கு டோர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா பெட்ரூமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ரொம்ப எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் என்ன சைஸில் இருக்கும், நானே காமிக்கிற மாதிரிங்க, நான் எந்த இடத்துல நிற்கிறேன்ட்டு. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் என்ன சைஸில் இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே ஃபஸ்ட்டு பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. விண்டோவுமே பாருங்கள், சின்ன சின்ன விண்டோ கொடுக்கலங்க, எல்லாமே பெரிய விண்டோ. இப்போ இருக்க சைஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுவாகிடுச்சுன்னா இது வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோவாக நமக்கு இருக்கும். நல்ல ஒரு பெரிய விண்டோவாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிருக்காங்க. நீங்களே பாருங்கள், வுட் ஒர்க் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு தான் இல்லைங்க, நல்ல குவாலிட்டியான வுட் ஒர்க் தான் பண்ணிருக்காங்க. மேலே கிளாஸ், நீங்கள் திங்ஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பெட் போடுறீங்க, ஒரு கிங் சைஸ் பெட் போடுறீங்க அப்படின்னாலும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள். கிங் சைஸ் பெட் அதிகபட்சம் 6 அடி, தாண்டிங்கன்னா 6 அடி அவள் தான். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் தான் உங்களுக்கு பெட்டே வரும். பெட் சைஸே இந்த நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இதில் தான் நீங்கள் பெட் போடுவீங்க. பேலன்ஸ் இருக்க இடம் ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போக அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது லைட்டிங் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் அதையும் போய் பார்த்துடலாம். மாஸ்டர் பெட்ரூம் டோருமே வந்து நமக்கு பட்டாக்கூட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடலாம். நீங்களே பாருங்கள், நம்ம அந்த பெட்ரூம் பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே சைஸில் இந்த பெட்ரூமே நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட் போட்டாலும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. 2 பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃப் லேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. வீடை டேரெக்டாக வந்து சைட்டை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். அதையும் பார்த்துடலாம். அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் போட்டிருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் பேரிவேர் பிராண்டில் போட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணாம், நீங்கள் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறதுனா தான் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். டோர்லாம் பார்த்தீங்கன்னா பிவிசி டோரில் போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம அப்படிக்கா போயிடலாம். எனக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்றத நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த வீட்டை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடை சைட் விசிட் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி சேர்த்துருக்கோன்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் கேட்டதை இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடை நீங்கள் சைட் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் சைட் விசிட் பண்ணணுன்னா முன்னாடியே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நாங்கள் கீ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோனுமே பார்த்தீங்கன்னா நம்ம 80% வரைக்கும் பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துருக்கோங்க. டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட சிபிலை பொறுத்து நம்ம 90% கூட பேங்க் லோன் பண்ணலாங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்றத கமெண்ட் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா? கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண வீடியோ வந்துச்சா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கமெண்ட் பண்ண வீடியோ தான் நான் போட்டிருக்கேனா அப்படின்றத பார்த்து
உடனே சைட் விசிட் வந்து பாருங்க, உடனே புக் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நான் மட்டும் இல்லைங்க, வந்து பார்க்குற நீங்களுமே இந்த ப்ராப்பர்ட்டியை விடவே கூடாது அப்படின்றத உங்கள் மனசில் பதியுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்தடுத்து நிறைய ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட நல்ல ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்து தாங்க இருக்குது. அதெல்லாம் பார்க்க தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, திரும்ப சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.